ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நிஃப்டி பார்க்க போகிறோம். நிஃப்டி இன்றைக்கி மார்க்கெட் வந்து சைட்வேஸ் நல்லா தெரியும். நம்ம பார்த்தவங்க நல்லா தெரியும். நம்ம ஓப்பனுக்கு மேலே ஒரு 20 பாயிண்ட் கீழே ஒரு 30 பாயிண்ட் இவ்வளோ தான் ரேலி. ஒரு 50-60 பாயிண்ட்டுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க மார்க்கெட்டை. அது இது சைட்வேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கதே நம்மளோட கேபிட்டல் தப்பிக்கும். இன்றைக்கெல்லாம் ட்ரேடே எடுத்துகிட்டு போகக்கூடாது. பார்த்து அந்த இது ஓப்பன் நேற்று எஸ்டர்டே ஹைக்கு மேலே போனால் தான் அந்த ட்ரேடு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி எஸ்டர்டே கீழே வந்தால் தான் புட் சைட் சக்ஸஸ் ஆகும். இல்லாட்டினா அது சைட்வேஸில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப தப்பு. ஓகே, இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 22,112, ஹை வந்து 22,270, லோ வந்து 22,081, க்ளோஸ் வச்சுக்கிறது 22,217. ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான் வச்சுருக்காங்க. இன்னும் 2 நாளாக ஹை அண்ட் ஹை தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுபடி நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக வர்றது 22,200. கால் ஆப்ஷன்ஸ் 112, புட் ஆப்ஷன்ஸ் 79, மொத்தமாக 191 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நமக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்க போகிறது 22,112. ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்க போகிறது 22,391. இப்போது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 22,121, சப்போர்ட் 2 22,009. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி 22,116க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். இதில் ஓப்பன் ரொம்ப முக்கியம். ஓப்பன் எஸ்டர்டே லோ மீன்ஸ் இன்றைக்கி வந்த லோ, அதே மாதிரி இன்றைக்கி வந்த ஹை, இதுக்கு மேலேயும் கீழேயும் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ தான் ஒரு மூவ்மெண்ட் க்ரியேட் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எஸ்டர்டே ஹைக்கு மேலே மார்க்கெட் இன்னொரு ரேலி இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா சைட்வேஸ் போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஸ்டர்டே கீழே பிரேக் பண்ணால் ஃபர்தராக புட் சைட் ரேலி இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். சைட்வேஸில் ட்ரேட் எடுக்காமல் இருந்தாலே நம்ம கேபிட்டலாக காப்பாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இது மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்க பழகிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் முக்கியமாக ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.